சரி, இப்போ போன கேஸில் உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தோம். அதுவே மனசில் ஏதாவது பிரச்சனை, மனசு சரியில்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் இருந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்படி தான் ஒருத்தர் வந்து மனசு சரியில்லை, அதாவது அவருக்கு வந்து பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குது, எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்காரு, உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, கூடவே அவருக்கு வந்து நியூராலஜிக்கல் பிரச்சனை, நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங்லாம் எடுத்திருக்காரு. சரி, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்ல, கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் எக்ஸ்க்ளூஷன், இது வந்து மென்டல் டிசார்டர், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இதில் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னது ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இது நோய் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டறியறது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை இல்லை, அது வந்து டாக்டரோட வேலை. ஸோ இது கண்டிப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால தான் அவங்க அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுபோக அவருக்கு வந்து நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷன் சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணாமல் இது வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டிசீஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து மென்ஷன் பண்ணி தான் கவர் ஆகாதுன்னு சொல்லணுமே தவிர, பாலிசி எடுக்கும்போது எக்ஸ்க்ளூஷன் பொதுவாக போட்டுட்டு பாலிசி எடுத்ததுக்கப்புறம் கிளைம்னு போய் நிற்கிறப்போ இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் கவர் ஆகுதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட கஸ்டமருக்கு வந்து கிளைம் அமௌண்ட்டோடு சேர்த்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஸோ இனிமேல் உங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போய் உங்களோட கிளைம் அமௌண்ட்டையும் உங்களுக்கு உண்டான இழப்பீடையும் வாங்கலாம். ஆனாலுமே இனி கிளைம் அமௌண்ட்டை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா மத்திய அரசும் புதுசாக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.